வணக்கம் மக்களே, வெல்கம் டு பிரியாமணி சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன vlog பார்க்க போறீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து இந்த இன்ட்ரோ நான் எடுக்க மறந்துட்டேன். அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எடுக்கிறேன். ஏன்னா ஹாஸ்பிட்டல் போகிற அவசரம், அங்கே போய் என்ன ரிசல்ட்னு பயம், அதனால் வந்து எடுக்கலை. இப்போ வந்து ஹாஸ்பிட்டலுக்கு தான் இன்றைக்கி வந்து எக்கோ ஸ்கேனுக்கு வந்து இன்றைக்கி வர சொல்லிட்டாங்க இல்லைங்களா, அதுதான் வீட்டிலேருந்து எல்லாம் கிளம்பி போயிட்டு வந்துட்டோம். இது வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி இருக்கிற இது எடுத்துக்கிட்டு இருக்கோம். ஓகேங்களா, புதுசாக யாராவது நம்ம சேனல் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். கமெண்ட்டுக்கு பக்கத்தில் ஹைப்னு பாயிண்ட் இருக்கும், மறக்காமல் அந்த பாயிண்ட் கொடுங்க. அப்போ தான் நம்மளோட வீடியோ அடுத்தடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் க்ரோத் ஆகும். ஹாஸ்பிட்டலில் என்ன சொன்னாங்க அப்படிங்கிறத வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாய் சொல்றியா? வாங்க போகலாம். மணி வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக 7:05 7:30 இதுக்கு இது வீடியோ ஓடிட்டு தெரியல. 7:30 இருக்கும். வீட்டில் இருந்து கிளம்பியாச்சு. வந்தாச்சு, ஹாஸ்பிட்டல் வந்தாச்சு. உள்ளே போய் வீடியோ கிளிப் எடுக்க முடியுமா என்னன்னு தெரியல. எடுக்க முடிஞ்சது அப்படின்னா கண்டிப்பாக வீடியோ எடுக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே போயிட்டு வெளியே வந்தாச்சு. ஃபஸ்ட்டு வந்து இசிஜி எடுக்க சொன்னாங்க. இசிஜி வந்து எடுத்தாச்சு. இது எதுக்குன்னு தெரியல, புதுசாக இதே வேறு எடுக்க சொல்லியிருக்காங்க. எனக்கு மண்டையே குழப்பிடும். பூர்ணி வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி என்ன சாப்பாடுனா, சாப்பாடு பீட்ரூட் சட்னி கீரை பொரியல். ஃபஸ்ட்டு செஞ்சு எனக்கு கொண்டு வந்து போட்டு கொடுத்தா. சாப்பிட டைம் ஆச்சு அப்படின்ட்டு வாங்க சாப்பிட்லாம். பூர்ணி வீட்டிலேருந்து வந்துட்டு ஹாஸ்பிட்டலில் உட்காந்துருக்குறோம். ஃப்ரீயாக வந்து பார்த்திங்கன்னா உள்ளே இருக்கா. போய்கிட்டு மணி இப்போ 12 ஆயிடுச்சு. டாக்டர் 12 மணிக்கு தான் வருவாங்கன்னாங்க. இசிஜி வந்து எடுத்துட்டாங்க. எக்கோ மட்டும் எடுக்கணும். இந்த ஃப்ரீயாக தான் ஃபஸ்ட்டு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு ஒரு மணி 1:30 வந்துடுவான்னு நினைக்கிறேன். என்ன 1.5 மணி நேரம் கிடக்குது. வெளியிலேயே உட்காந்துட்டு இருக்கிற. செல்லில் வேறு சார்ஜ் இல்லை. பவர் பேங்க் எடுத்துகிட்டு வந்துடும். எப்போவுமே எடுத்துகிட்டு வராமல் வந்துட்டோம். பாப்பாவை அங்கே விட்டுட்டு வந்துருக்குறோம் பக்கத்தில். பார்க்கலாம் என்ன சொல்கிறாங்கன்னு. நல்லபடியாக ரிசல்ட்டு எதுவும் இல்லைன்னு சொல்லணும்னு எனக்கு ஒரு ஆசை. சொல்லுமா எதுவும் இருக்காது, நம்பிக்கை முழுக்க இருக்குது. ஏன்னா அந்தளவுக்கு பெருசாக எதுவும் வித்தியாசம் தெரியல. கொஞ்சம் டயர்டாக இருக்காது வேறு, மற்றபடி வேறு எதுவுமே இல்லை. பயமாகவும் இருக்குது. பார்க்கலாம் என்னங்கிறத கண்டிப்பாக பார்க்கலாம். ஃப்ரீயாக இன்னும் வரல. 12 மணிக்கு தான் வருவோம். காலையில் நம்ம 7:30 வந்துட்டோமா. போய் சாப்பிட்டு பூர்ணி வீட்டில் கொஞ்சம் நேரம் இருந்துட்டு அப்புறம் 11:30 கிளம்பி இங்கே வந்தாச்சு. ஃப்ரீயாக வந்து உள்ளே இருக்கிறா. நான் வெளியில் உட்காந்துட்ருக்கேன். வரட்டும், ஃப்ரீயாக வந்ததுக்கப்புறம் என்னங்கிறத பார்க்கலாம். அப்படியே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 1:45 2 மணி ஆயிடுச்சு. நான் வேறு காலையில் சாப்பிடல. இப்போ தான் போய் ஃபோன் பண்ணேன் பிரியாவுக்கு. இப்போ தான் டாக்டரே வந்திருக்காங்க, செக் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னாங்க. சரி இன்னும் வர்றதுக்கு 1 மணி நேரம் ஆகும்ன்ட்டு போய் இப்போ தான் 2 புரோட்டா சாப்பிட்டேங்க. பிரியா பார்த்திங்கன்னா பூர்ணி வீட்டில் சாப்பிட்டுட்டேன்ல தெரியல. நான் காலையிலேருந்தே சாப்பிடல. என்னால் டீ குடிக்கலன்னு போனேன். டீயை பார்த்தாவே வயிறு வேறு பசி ஓவராக இருந்துச்சா. சரி போய் ஒரு 2 புரோட்டா சோறு போட்டால் சோறு வாங்கி சாப்பிடணும், நிறையா இருக்கும் அப்படின்ட்டு போய் 2 புரோட்டா மட்டும் சாப்பிட்டு மறுபடியும் வந்து அதே இடத்துல அப்படியே உட்காந்துக்கிட்டேன். எந்த இடத்துல உட்காந்துருக்குறோ அதே இடத்துல உட்காந்துக்கிட்டேன். என்ன பண்ணுறது, இன்னும் எவ்வளோ நேரம் ஆகுன்னு தெரியல. சாரி, நிறையா பேருங்க எல்லோரும் காத்துட்டு தான் இருக்காங்க. பாவம், நமக்கு என்றைக்காவது ஒரு நாள் எப்படின்னா ஆக்சிடெண்ட் ஆகிறவங்க, இந்த கைகால் முடியாமல் ஹாஸ்பிட்டலே ஒரு 6 மாதம் இருக்கிறவங்க, அவங்களுக்குலாம் எவ்வளோ சிரமம். கஷ்டம். சரி ஓகேங்க, ஃப்ரீயாக வரட்டும், என்ன சொல்கிறாங்கன்னு பார்ப்போம். டாக்டர் அந்த வர்றா பாருங்கள். டாக்டரை பார்த்துட்டு ஏன் வந்துட்டா. சரி போகலாம், கிளம்பலாம் வாங்க.
அஸ்வினி எப்படி ஒரு ஹாய் சொல்லு. பார்த்தீங்கன்னா பாப்பாவை கூப்பிட்டுட்டு நாங்கள் வீட்டுக்கு வந்தாச்சு. வீட்டுக்கு வந்து கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து வீடியோ எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு லேட் ஆயிடுச்சு. வீடியோ எடுக்கிறதுக்கு வந்து லேட் ஆயிடுச்சு. செக்கப்புக்கு காலையில் 7:30க்கு போனாங்களா? எத்தனை மணிக்கு தெரியுங்களா? 7:30 8:30க்கு போய் 8 மணிக்கு ஹாஸ்பிட்டலுக்கு போயாச்சு. என்ன அப்படின்னா அவங்க வந்து டேட் கொடுத்துருக்காங்க. ஆனால் வந்து எனக்கு நாங்கள் வந்து டேட் கொடுத்து டைமிங் கொடுத்துருக்காங்க. நாங்கள் வந்து நானும் கவனிக்கல, இவரும் கவனிக்கல. கரெக்டாக வந்து 12 மணின்னு கொடுத்துருக்காங்க. ஆனால் நான் வந்து பக்கத்தில் அந்த சிஸ்டமில் உட்காந்துருப்பாங்க இல்லைங்களா, அவங்கக்கிட்ட நான் கேட்டுட்டு தான் வந்தேன். கேட்கும் போது நீங்கள் காலையில் நேரமாக வந்துடுங்க அப்படின்ட்டாங்க. அந்த ஒரு ரீசனுக்காக என்ன பண்ணிட்டோம், காலையில் இங்கேருந்து 7:30க்கெல்லாம் நம்ம கிளம்பி 7 மணிக்கெல்லாம் கிளம்பி அங்கே போயிட்டோம். இதுதான் ரிசல்ட்டா? இதுதான் ரிசல்ட்டு. நான் அந்த இதெல்லாம் கொடுக்கல. உள்ளே போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு விஷயம். இங்கே நம்ம நார்மலாக பார்த்துட்ருக்கிற ஹாஸ்பிட்டல்லலாம் நம்ம நோட்டு ஃபஸ்ட்டு நோட்டு அப்படின்னா இது நம்ம நோட்டுனா இப்படித்தான் வைப்பாங்க. நம்மளுக்கு அப்போ என்னாகும், மேலே வரும். ஆனால் அங்கே என்னாச்சு தெரியுங்களா, எல்லா நோட்டையும் கொண்டு வந்து மேலே 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 வச்சு நான் கரெக்டாக 8 மணிக்கெல்லாம் உள்ளே ஆஜராயிட்டேன். ஆனால் என் நோட்டு வந்து பார்த்தீங்கன்னா 17வது நோட்டு. காலையில் 8 மணிக்கு போனாங்களா? போனதுமே பார்த்ததுமே சொல்லிட்டான் எக்கோ ஸ்கேன் அப்படின்னு சொன்னதுமே, ஏமா 12 மணிக்கு வர வேண்டியதுன்னா இவ்வளோ சீக்கிரமே எதுக்கு வந்தீங்கப்பா? அப்புறம் அவன் தான் சொன்னதுக்கப்புறம் ஆர்டர் வாங்கிட்டு இல்லைம்மா டாக்டர் வந்து 12:30க்கு தான் 12 மணிக்கு மேலே தான் வருவாங்க. அவங்க வந்து வார்டுக்கு செக்கப் போவாங்களாட்டிருக்குது. வார்டுக்கு அப்படிலாம் போயிட்டு அதுக்கப்புறம் ஒரு 12 மணிக்கு மேலே தான் வருவாங்களாட்டிருக்குது. அவங்க அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் அப்புறம் என்ன பண்ணுறேன்னு தெரியல. 8 மணிக்கு போயாச்சு. அப்புறம் இசிஜி மட்டும் எடுக்கணும். நாங்கள் ஃபர்ஸ்ட் வந்து இசிஜி எடுத்துடலாங்க. இசிஜி வந்துட்டீங்க. ஃபர்ஸ்ட் வந்து இசிஜி முதல்ல எடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் இசிஜி எடுத்துட்டாங்க. இசிஜி எடுத்துட்டு அதுக்கப்புறம் இன்னும் நீங்கள் போய் சாப்பிட்டு மெதுவாக ஒரு 12:30க்கு வாங்க. போது டைம் வந்து பார்த்தீங்கன்னா 8:30. 8:30க்கு வந்து இசிஜி எடுத்தாச்சு. அவங்க என்ன சொன்னாங்கன்னா காலையில் சாப்பிட்டீங்களா? இன்னும் சாப்பிடல. இந்த மாதிரி காலையில் போய் சாப்பிட்டு மத்தியானம் சாப்பிட்டு பொறுமையாக வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நோட்டை வாங்கி வச்சு தாட்டி விட்டாங்க. அப்புறம் வேறு வழி இல்லை அப்படின்ட்டு எங்கே உட்காடுறது அப்படின்ட்டு அப்புறம் பூர்ணி வீட்டுக்கு போயிட்டோம். பூர்ணி வீட்டில் போயிட்டு ஒரு 1 மணி நேரம் இருந்திருப்போமா. நான் போகிற வழியிலே பார்த்தீங்கன்னா முடி வெட்டிட்டேன். இதுக்குன்னு டைம் நான் ஒதுக்க முடியாது அப்படின்ட்டு அங்கேயே போய் முடிய ஒரு 1/2 மணி நேரம் அங்கே முடி வெட்டிட்டு அப்புறம் நேராக பூர்ணி வீட்டில் போய் பூர்ணி வீட்டில் ஒரு 1 மணி நேரம் இருந்துட்டு அப்புறம் கரெக்டாக 12 மணிக்கு 11:45 அங்கேருந்து கிளம்பணும். 12 மணிக்கு ஹாஸ்பிட்டல் வந்தாச்சு. 12 மணிக்கு வந்துட்டு உள்ளே போனால் 3 மணி வரைக்கும் தூக்கி கீழே ஓட்ட மாதிரி நோட்டு அடியில் போயிடுச்சு. எல்லாத்துக்கும் அடியில் போயிடுச்சு. அது ஒன்று மேலே வைக்கிறாங்க. என்னால் நோட்டு அடியில் பேரை கூப்பிடவே மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப இதாயிருச்சு. என்னால் உட்காரவும் முடியல, நடக்கவும் முடியாது. அங்கே சத்தம் போடுவாங்க ஒரே இடத்துல. அப்படியே நிறைய பேர் இருக்காங்க. என்னால் அங்கே ஒன்றுமே பண்ணவும் முடியல. அப்புறம் என்ன பண்ணுறதுங்க, அப்படியே உட்காந்துட்டே இருந்தோம். டாக்டரும் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக 1:45 தான் உள்ளே வந்தா. அப்படி ரவுண்டிங்லாம் போயிட்டு டிஃபன் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் சாப்பிட முடிச்சுட்டு வரணும்னு நினைக்கிறேன். ஆமாம், அப்புறம் ரவுண்டிங் போகணும்ல, அவங்களே போய் செக்அப் பண்ணணும்ல, ஹார்ட் செக்அப் பண்ணுறவங்களுக்கு இதுக்கெல்லாம் போய் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இருக்குங்க. ஆனால் வந்து டாக்டர் வர வரைக்கும் எனக்கு அது தெரியல. நம்மளுக்கு வந்து எழுதி கொடுத்துருக்காங்க, நம்ம வந்து பார்க்க போகிறோம் அப்படிங்கிறது வந்து அது தெரியல. சரி எப்பவும் போல் நம்ம ஸ்கேன் எடுத்துகிட்டு சொல்லிடுவாங்க அப்படின்னு தான் நினச்சோம். ஆனால் எனக்கு அப்படியே ஒருத்தர் தாண்டி ஒருத்தர் இதாகும் போது உள்ளே போகையில் அப்படியே பக்கு புக்குன்னு இருந்தது. நீங்கள் வேறு, நான் உள்ளேருந்து வெளியிலேருந்து ஃபோன் அடிச்சுக்கிட்டே இருக்கேன். அவங்க சத்தம் போடுறாங்க, என்னம்மா சும்மா சும்மா ஃபோன் வருது, அமைதியாக இருக்குன்னு தெரியாது அப்படின்னு. நான் வெளியில் உட்காந்து 3 மணி நேரம், கிட்டத்தட்ட 12 மணிலேருந்து 3 மணிக்கா 3 மணிக்கு தான் முடிஞ்சு. 3 மணி ஆயிடுச்சு ஸ்கேன். அவர் இங்கே வச்சு அப்படியே இது வலி ஒரு பக்கம் எனக்கு, அது அழுத்தியில் வந்து வலி ஒரு பக்கம் இருந்தாலும் வந்து எனக்கு ஏதாவது சொல்லிடுவாங்களோ, ஏதாவது இது பண்ணிடுவாங்களோ அப்படின்னு. அதே அதாவது மேக்ஸிமம் டாக்டர் இங்கே ஒன்றும் இல்லைன்னு தான் சொன்னால், ஒன்றும் இல்லை இருந்தாலும் பாருங்கன்னு. அந்த இருந்தாலுங்கிற இடத்துல தான் உங்களுக்கு பயமே அதிகம். அங்கேயும் போய் அந்த இருந்தாலும்ங்கிறது வந்து நம்மளுக்கு வரக்கூடாது அப்படின்னு நினச்சி ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் இருந்தோம். அப்புறம் செக்கப் பண்ணியாச்சு. 3 மணிக்கு வெளியில் வந்தாங்க. 3 மணி 3:30 ஆயிடுச்சு அவங்க வெளியில். நான் சாப்பிட போனது பார்த்தீங்கன்னா 2:45 தான் நான் சாப்பிடவே போனேன். நான் சாப்பிட்டு வரேன், ஒரு 1/2 மணி நேரத்தில் வெளியில் வந்துட்டேன். இப்போ எக்கோ டெஸ்ட்டு ரிசல்ட் என்ன வந்திருக்குன்னு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்ன வந்திருக்கு, அவங்க அது
அதுவும் இல்லாமல் சொல்லவே இல்லை. அங்கே உள்ளே கொடுத்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தராக வந்து செக் பண்ணி பார்த்துட்டு நோட்டை வேற கொடுத்து விட்டாங்க போங்க அப்படின்னு. டாக்டர் செக் பண்ணி எழுதி கொடுத்து விட்டுறாருங்க. நம்ம வந்து இந்த ஹாஸ்பிட்டலில் கொடுத்தா அவங்க சொல்லுவாங்க. ஆனால் எங்களுக்கு வந்து அங்கே சொல்லணும்ல, ரிசல்ட் என்னன்னு இவளுக்கு தெரியல அப்படிங்கிறதுனால என்ன பண்ணிட்டா, முன்னாடி வந்து ஜென்ரல் செக்அப் அந்த டாக்டர் தனியாக இருப்பாங்க இல்லையா, நார்மலாக கன்சல்ட் செக் பண்ண அவங்ககிட்ட போய் செக் பண்ணி பார்த்துருக்குறேன். அவங்க எல்லாம் வாங்கி பார்த்துட்டு நான் கொடுத்துட்டு இந்த மாதிரி அங்கே சொன்னாங்கங்க, இங்கே வர சொன்னாங்க, என்னன்னு பார்த்து சொல்லுங்க அப்படின்ட்டு அவங்கக்கிட்ட போய் எனக்கு கண்ணெல்லாம் கலங்கிருச்சு. அப்படியே போய் நின்றுட்டு நான் ஏம்மா என்னாச்சு அப்படின்னாங்க. அப்புறம் நான் சொன்னேன் 5வது மாதம் எடுத்த ஸ்கேனுங்க மேம், பட் ஆனால் அப்போல்லாம் ஒன்றுமே சொல்லலை. இப்போ 8 மாதம் முடிய போகுது, 9 மாதம் ஸ்டார்ட் ஆகுது, திடீர்னு சொல்கிறாங்க. ஆனால் அவங்க சொல்கிற எதுவுமே எனக்கு இல்லை, நான் நல்லா இருக்கேன், என்னால் மூச்செல்லாம் நல்லா தான் விட முடியுது, திடீர்னு சொல்கிறாங்க, ரொம்ப பயமாக இருக்குது, நீங்கள் முதல்ல அதை கொடுங்க அப்படின்னு வாங்கி அவங்க அதை பார்த்துட்டு அந்த ஒரு வார்த்தை சொல்லும் போது தான் எனக்கு நிம்மதியே. ஒன்றும் இல்லைம்மா, நீங்கள் நல்லா இருக்கீங்க, உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு நார்மல்னு எழுதியிருக்காங்க, நீங்கள் பயப்படவே வேண்டாம்னு சொன்னதுக்கப்புறம் தான் எனக்கு நிம்மதியே வந்து. எக்கோ ஸ்கேனில் வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் அப்படின்ட்டாங்க, எந்த பிரச்சனையும் இல்லை. அவங்களுக்கு ஏதோ தப்பா பட்டிருக்குது, அதனால அவங்க அனுப்பியிருக்காங்க, மற்றபடி ஒன்றும் இல்லை. இது இப்போ அதுவுமே வந்து அந்த டாக்டர் என்ன சொன்னாங்க, இப்போ எனக்கு அந்த மேம் இதை பார்த்து ஒன்று இல்லைன்னு சொன்ன மேம் அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது நீங்கள் 5வது மாதம் ஸ்கேன் அடிக்கையில் ஏதாவது ஒரு பதட்டமாவோ இல்லை எதை பற்றியாவது யோசிச்சுருந்தீங்க அப்படின்னாவோ, இல்லை சாப்பிடலை கம்மியாக சாப்பிட்டு இல்லை வேறு ஏதாவது இது அந்த மாதிரி கூட சில சிம்டம்ஸ் வந்து மேக்ஸிமம் தெரியறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் இது அவங்க அப்போவே சொல்லியிருந்தாங்க அப்படின்னா நீங்கள் முன்னாடியே வந்து இன்னொரு ஸ்கேன் எடுத்துருந்துருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. பட் ஆனால் அது எதுவுமே சொல்லவே இல்லை நம்மளுக்கு. 8வது மாதம் சொன்னது தான் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஃபஸ்ட்லேருந்து எல்லாமே ஓகே 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 அப்படின்ட்டு வந்துட்டு இந்த மாதிரி எந்த பிரச்சனையும் வரக்கூடாது அப்படின்னு தான் ப்ரைவேட்டாக போகாமல் நான் இங்கேயே பார்த்துக்கிட்டு இருந்தேன். திடீர்னு இவங்க அவங்கள வந்து பெரிய ப்ராப்ளம்னு சொல்லல, ஏதோ ஒன்று இருக்க மாதிரி இருக்குது, இன்னொரு செக்கப் பண்ணிக்கங்க அது நல்லதுன்னு சொன்னாங்க. இருந்தாலும் சொல்லும்போது கொஞ்சம் பயமாக இருந்துச்சு. இப்போ செக்கப் பண்ணால் எல்லாமே நார்மல்ட்டாங்க. பிரியாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போதைக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை, எல்லாமே நல்லா இருக்கிறாங்க. டெலிவரிக்கு வந்து 4 வாரம் டைம் கொடுத்துருக்காங்க. 4 வாரத்தில் 1 வாரம் முடிஞ்சிச்சு, 3 வாரம் தான் இருக்குது. 3 வாரத்தில் இப்போயா அப்படின்னா இந்த 3 வாரத்துக்கு இடையிலேயே பார்த்திங்கன்னா இன்னொரு ஸ்கேனும் கொடுத்துருக்குறாங்க. ஸ்கேன் வந்து அடுத்த மாதம் 9ஆம் தேதி கொடுத்துருக்காங்க. 9ஆம் தேதி வரைக்கும் தாங்குமா இல்லையான்னு தெரியல. அவங்க கொடுத்த 3வது வாரமே அதில் வந்துடுது கேட்டால். வலி நேற்றெல்லாம் நைட்டெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே வந்து இடுப்பு வயிறு ரெண்டுமே வலிக்க ஆரம்பிச்சிருச்சு. என்ன டாக்டர் சொல்லிட்டாங்க 4 வாரம் தான் டைமு, பார்த்து இருந்துக்குங்க, வாரம் வந்துருங்க அப்படின்ட்டாங்க. இந்த வாரம் நம்ம செக்கப் போகணும். இந்த அடுத்த மாதத்துக்குள்ளே நம்ம எதிர்பார்க்குற மாதிரி குட்டி முருகனா இல்லை குட்டி குட்டி பாப்பாவா அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சு போயிடும். எதுவாக இருந்தாலும் நோ அப்ஜெக்ஷன், எது இருந்தாலும் நல்லது தான். எல்லாருமே நிறைய பேர் நிறைய ஆறுதல் சொல்லுவீங்க, அக்கா சேஃபாக இருங்க. அதே மாதிரி இந்த பேக்கிங் இதில் வந்து நிறையா சொல்லியிருந்தீங்க, இது என்ன பேஸ்ட்டு ப்ரஷ் இதெல்லாம் நீங்கள் எடுத்து வைக்கலக்கா, கப்பு மக்கு இந்த மாதிரி இதெல்லாம் எடுத்து வச்சு நிறைய சொன்னீங்க. நீங்கள் சொன்னதுக்கு அப்புறம் தான் ஞாபகம், முதல்ல பல்லு விளக்குறதெல்லாம் எடுத்து வைக்கலையே அப்படின்னு அப்புறம் தான் ஞாபகம். அதுக்கு போய் பேஸ்ட் வாங்காமன்ட்டேன். எண்ணெய் பாட்டில் இதெல்லாம் எடுத்து வச்சுக்கோங்கன்னு சொன்னீங்க. அப்புறம் குழந்தைக்கு குளிக்கிற சோப்புலாம் சொல்லியிருந்தீங்க. குழந்தை வந்து மேக்ஸிமம் நம்ம கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் அப்படிங்கிறனால அவங்க ஃபஸ்ட்டு டைம் குளிக்க வச்சு அந்த தொடச்சி கொடுப்பாங்க இல்லைங்களா, அதோட சரி வீட்டுக்கு வந்து தான் நம்ம குளிக்க வைப்போம். 3 நாள் வச்சுருப்பாங்க, 3வது நாளே மத்தியானம் போல் டிஸ்சார்ஜ் பண்ணிடுவாங்க. வீட்டுக்கு வந்து அந்த அன்னைக்கு தான் நம்ம குளிக்கவே வைப்போம். ஆமாம், ஐயோ இது வேறு எப்படியும் சொல்லக்கூடாது, தெரில. ஆமாம் தெரில, சாரிங்க, அப்படி சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறேன். வீட்டுக்கு வந்துட்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இது பண்ணுவோம். அதனால் அங்கே வந்து நம்மளுக்கு குழந்தையோட சோப்பு வந்து தேவைப்படாது, குழந்தைக்கு டவலும் தேவைப்படாது. இருந்தாலும் ஒயிட் கலர் டவல் எடுத்திருக்கேன், ஏன்னா ஃபீட் பண்ணதுக்கப்புறம் அவங்களோட வாய் வந்து துடைக்கிறதுக்காக வந்து ஒயிட் கலர் டவல் வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன். ஜிப்பு நைட்டி மறக்காமல் வாங்கிக்கிங்க. ஃப்ளாஸ்க்கு வந்து சுடுதண்ணி குடிக்க சொல்லுவாங்க, அதுக்காக தான் எடுத்து வைக்க சொன்னோம். உங்களை டீ வாங்குறதுக்கு எடுத்து வைக்க சொல்லன்னு ஒருத்தவங்க சொல்லியிருந்தீங்க. தேங்க்யூ ஸோ மச் சிஸ்டர். ஆமாம், நானும் மறந்துட்டேன், சுடுதண்ணி தான் குடிக்க சொல்லுவாங்க அப்படிங்கிறத மறந்துட்டேன். 8 வருஷம் ஆச்சு இல்லை, 7 வருஷம் ஆச்சு இல்லைங்களா, மறந்துட்டேன். உண்மையாக தான் சுடுதண்ணிக்கு தான் ஃப்ளாஸ்க்கு, டீக்கு கிடையாது. ஓகேங்க சிஸ்டர், கண்டிப்பாக நான் எடுத்து வச்சிடறேன். பெட்ஷீட்டு எல்லாமே நிறைய சொல்லியிருந்தீங்க. அதில் வந்து ஃப்ளாஸ்க்கும் ஜிப்பு நைட்டி வந்து மெயினாக எடுத்து வைக்க சொல்லியிருந்தீங்க. கண்டிப்பாக வந்து எடுத்து வச்சுக்கிறோம். தேங்க்யூ ஸோ மச். நிறைய பேர் நிறைய கமெண்ட்டுக்கு சொல்லியிருந்தீங்க. எல்லாரும் பையன் 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 போட்டுட்ருக்கிறீங்க, பட் எதுவாக இருந்தாலும் ஓகே. நிறைய பேர் இப்போ வந்து எனக்கு வந்து ரொம்ப எனக்கு அங்கே ஒன்றும் இல்லை அப்படின்னு சொன்னதை தாண்டில நீங்கள் எல்லாரும் வந்து உங்களுக்கு ஒன்றும் ஆகாது, நல்லா
சொல்லிடுவாங்க அப்படின்னு சொல்லி pray நான் பண்ணீங்க. நமக்கு தெரிஞ்சவங்க Pray பண்ண தெரிஞ்சவங்க எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. நம்ம நானும் ஃபாலோவர்ஸ் pray தான் அந்த பண்ணியிருந்தேன். அண்ணாவும் நம்மளை எங்கேயோ பார்த்துருக்க ஒரு ஏரியாவில் நான் வண்டியில் போயிட்டு இருந்தேன். டக்குன்னு என்னை கண்டுபிடிச்சாரா வண்டியை கட்டி பிடிச்சாருன்னு தெரியல, கையை குறுக்காட்டிட்டாரு. குறுக்காட்டி நிப்பாட்டிட்டு என்னாச்சு பாப்பாவுக்கு எப்படி இருக்குது உடம்புக்கு ஏதோ இதுன்னு சொன்னீங்க, இப்போ நல்லா இருக்கு. நிறைய பேர் அந்த மாதிரி விசாரிச்சாங்க. ஹாஸ்பிட்டல்ல ஆகட்டும், ஹாஸ்பிட்டல்லையும் நம்ம நிறைய பேர் சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் நான் பார்த்தேன். லேடிஸ் தான். நான் ஒரு அம்மாலாம் நிறைய பேர் நான் பார்த்தேன். யாராவது இந்த வீடியோ நான் என்னை ஹாஸ்பிட்டலில் பார்த்தவங்க பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா ஹாய். எல்லாத்துக்கும் பேர் வந்து கேட்க மறந்துருப்பேன். கண்டிப்பாக பேர் கேட்டிருக்க மாட்டேன். ஏன்னா எனக்கு டிப்ரெஷன்லேயே இதே இருக்கு. ரிசல்ட் வர்ற வரைக்கும் எங்களுக்கு என்ன பண்ணுறனே தெரியல. இப்போதான் கொஞ்சம் அளவுக்கு ஃப்ரீயாக இருக்குது. எந்த பிரச்சனை இல்லை அப்படிங்கிற ஓகே மாதிரி. ரைட்டு ஓகே அப்படிங்கிற மாதிரி இப்போதான் மனசே ஒரு ஆறுதலாக இருக்குது. அதனால இனிமேல் தான் மைண்ட் ரிலாக்ஸ் ஆகும். ஓகே, அப்போ அவ்வளோதான் ரிசல்ட் வந்தீங்கன்னா சூப்பர் நல்லா இருக்குது அப்படின்னு வந்திருக்கு. எந்த பிரச்சனையும் இல்லை. அப்புறம் இந்த விளாக்கை வந்து இதோட முடிச்சுக்கலாம். அடுத்த விளாக் என்னங்கிறத அதை அப்புறம் பார்க்கலாம். புதுசாக யாரும் நம்ம சேனல் பார்க்குறீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஹைப்பு பாயிண்ட் கண்டிப்பாக கொடுங்க. இது ஸ்டார்டிங்கில் நான் சொல்லலை, கடைசியாக சொல்லி மறக்காமல் வீடியோ கடைசியில் பார்த்தீங்கன்னா வந்து ஹைப் பாயிண்ட் கொடுங்க. முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் டாடா. நெக்ஸ்ட் ஒரு vlogல பார்க்கலாம்.